திரு கல்யாணசுந்தரம், 2026 யாருக்கு அரியாசனம், யார் ஆட்சி நடத்தப் போகிறார்கள், யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் வரலாம், அவர்கள் எல்லாருமே அவர்களுக்குரிய வாக்குகளை பெறலாம், அவர்களுக்குரிய ஜனநாயக கடமையாற்றலாம், அதிலெல்லாம் மாற்றில்லை. ஆனால் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அரியணையை பிடிக்கிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்கிற கேள்வி வருகிற போது அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இரு துருவ அரசியலில் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் வரவில்லை. அதிமுக வெற்றியடையும் என்பது என்னுடைய முதல் தரப்பு வாதம். எதனால அப்படிங்கிற சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுகிற போது தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, தமிழ்நாட்டிலே நிறைய வளர்ச்சி நடந்திருக்கிறது எல்லாம் சொன்னார். அதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, அநேகமாக யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது, உங்களுக்கும் யாருக்கும். தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது, சரிதானா? அதுவல்ல இப்போ பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் யார் என்பது கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். 1974 எடுக்கப்பட்ட ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை 54 விழுக்காடு என்று சொல்லுகிறது. 2021 அது எடுக்கப்படுகிற போது 2021 டேட்டா, 18 டேட்டா 21 வெளியே வருது. த டிராவிடியன் இயர்ஸ் என்று சொல்லி புத்தகம், நாராயண் அவர்கள் எழுதிய புத்தகம், நீங்கள் கண்டிப்பாக வாசிச்சிருப்பீங்க, அல்லனா வாசிங்க. அது கொடுக்கிற தரவுப்படி 21 விழுக்காட்டிற்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறது. எனவே மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது. இந்த வளர்ச்சி அதிகரித்திருக்கிற இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் போட்டித் தேர்விலே பங்கு பெறுவதற்காக பயிற்சி எடுக்கிறீர்கள். நான் உங்களோடு பேசுகிற போது இது சொல்லுவேன்னா, வாழையடி வாழையா, அப்பாவுக்கு பிறகு தாத்தாக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு இன்னொரு பேரன் என்றெல்லாம் சொல்லி வாழையடி வாழையாக அதிகாரங்கள் மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில், இல்லை நான் சொல்றது இதுல இந்த மணிகாரரு இதெல்லாம் என்னடா சொல்றேன், அப்படி வந்துருக்கிற போது அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்க எங்கேயோ வாரிசு அரசியல் சொல்ல போறீங்க, நம்ம எடுத்து நோட் பண்ணிட்டாங்க. எனவே அதில் அப்போ புரட்சி தலைவருடைய காலகட்டத்தில் தான் இந்த விஏஓ தேர்வுகளை கொண்டு வந்து முதலில் கிராமங்களிலிருந்து வருகிற அந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிறார் இல்லையா, அவர் படித்த, அவர் எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அவன் யாராக இருக்கட்டும், படித்து வருகிற இளைஞர்கள் போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று வருகிற போது அவர்கள் நிர்வாகிகளாக மாற வேண்டும் என்கிற நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வருகிறது. அதே மாதிரி அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நமக்கு நீங்கள்லாம் நல்லா யூபிஎஸ்சிக்காக தயாராகிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, விஞ்ஞானிகளாக, இன்னும் பல துறை வல்லுநர்களாக, அரசு ஊழியர்களாக நாடு முழுவதும் விரவி கிடக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு காரணமான இடஒதுக்கீட்டு முறையை தமிழ்நாட்டில் அழுத்தந்திருத்தமாக பதிவு செய்து இந்தியாவில் அதை எவனும் மாற்ற முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு வந்து சமூக நீதியை காத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தார். அதே மாதிரி எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு காலம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்தார். அதில் 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட கொரோனாவிலே போனது. அந்த கொரோனாவை கூட லாபகமாக எதிர்கொண்ட மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. உலகமே ஸ்தம்பித்து போய் நின்ற ஒரு நேரம் அந்த நேரம். அப்போ நீங்கள் வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் பார்த்துருக்கலாம், தொழிலாளர்கள் மனைவியை குழந்தையை தூக்கிட்டு பெட்டியை கையில் தூக்கிட்டு ஆயிரக்கணக்கான மைல் நடந்தே போனார்கள். பசியிலே விழுந்து செத்து போனவர்களின் எண்ணிக்கை 1000 கடந்தது இந்தியாவில். ஆனால் தமிழ்நாட்டிலே பசியால் பட்டினியால் ஒருவர் கூட மரணமில்லை என்கிற நிலையை அன்றைக்கு நிர்வாகம் செய்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். சாதாரணமானவர், கிராமத்திலிருந்து வந்தவர், ஒண்ணுமே தெரியாது இவருக்கு என்றெல்லாம் இவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இன்னொன்று செஞ்சு காட்டுறார். ஒரு மரணம் இல்லை, பசியால் பட்டினியால் இல்லை என்கிற நிலை. அம்மா உணவகங்களை திறந்து விட்டார். ரேஷன் கடைகளிலே உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை போட்டார். எந்த வரி வருமானமும் இல்லாத போது இதையெல்லாம் சாதித்து காட்டினார். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார், 68 அரசு கலை கல்லூரிகளை கொண்டு வந்தார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார், வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார், கால்நடை வளர்ப்புகள், இதெல்லாம் 2 வருஷத்துல ஒரு மனிதன் செஞ்சு காட்டின சாதனை. 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொடுத்தார். 33 கூட்டு குடிநீர் திட்டங்கள். நீங்கள் ரொம்ப காலமா பேசப்பட்டு வந்த செய்தி, இந்த நாட்டினுடைய சூழல் கெட்டுக்கொண்டிருக்கிறது, நிலத்தடி நீர்மட்டம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது குடிமராமத்து பணி என்கிற பணி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதர் எடுத்தார், குடிமராமத்து பணியை செய்தார். தமிழ்நாடு டேட்டாவே சொல்றேன் நான், தமிழ்நாட்டில் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில் நடந்த குடிமராமத்து பணிகளுக்கு பிறகு இங்கே இருக்கிற நிலத்தடி நீர்மட்டமே உயர்ந்திருக்கிறது. பல இடங்களில் குளங்கள், ஏரிகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு சாதனைகள் செய்தார், எல்லாம் நடந்து முடிந்தது. அப்போ அதிமுகக்கு இந்த தேர்தலில் ஏன் வாக்களிக்கணும்? நான் சொல்கிறேன், இந்த காலகட்டம் மிக மிக மோசமான ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது 5 ஆண்டு காலகட்டத்தில். நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கல ஒரு கதை படிச்சிருப்பீங்க எல்லாரும். பையன் கட்டுரை எழுதுறதுக்கு, தமிழில் கட்டுரை எழுதுறதுக்கு படிச்சுட்டு போயிருப்பான்.
அவன் படிச்சுட்டு போனது வந்து முழுக்க முழுக்க பசுமாட்டை பற்றி படிச்சுட்டு போயிருப்பான். அங்கே போன தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுதுன்னு வந்துருச்சான் கேள்வி. இவனுக்கு தெரியாது. இவன் முழுக்க பசுமாட்டையே பற்றி எழுதி, இவன் படித்தது பூரா எழுதி, அது பால் தரும், அது பயன்படும், இத்தனை எழுதும், அன்பா பழகும் எல்லாம் எழுதி முடிச்சு கடைசி வரியில் எழுதுனானா இவ்வளவு சிறப்புமிக்க பசுமாட்டை கட்டி வைப்பதற்கு தென்னை மரம் பயன்படுகிறதுன்னு. என்ன இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அதிமுக என்ன பிரச்சனைன்னு கேட்டா பாரதிய ஜனதா சரியில்லை, பாரதிய ஜனதா பண்ணான், பாரதிய ஜனதா எல்லாம் முடித்து விட்டு இந்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவுக்கு ஓட்டு போடும். நான் கேட்பது, பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் பேசுகிறோம். அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது, அவ்வளவுதான். பாரதிய ஜனதாவின் ஆட்சி எப்படி அமையும்? ஆட்சி அமைக்க போவது அதிமுக அல்லது தவறி போனால் திமுக இல்லைங்களா? ஸோ எனவே போட்டி வந்து அதிமுக வர்சஸ் திமுக என்பது மக்களுக்கு தெரியும். தவறி போனா திமுக, அதிமுக ஆட்சி அமைக்கும், சரிதானுங்களா? ஆனாலும் 4 முனை போட்டி என்று ஊடகங்கள் கட்டமைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் 2021 அரசுக்கு எதிரான மனநிலையில் இருந்த மக்களினுடைய வாக்குகள் கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் வேறு எங்கும் பிரிந்து விடாமல் நேரடியாக திமுகவிற்கு விழ வேண்டும் என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எப்படியாவது முடிந்த வரைக்கும் பிரித்து விட வேண்டும் என்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. அதனுடைய நீட்சி தான் 4 முனை போட்டி. களம் அப்படி இல்ல, 4 முனை போட்டியா இல்ல இல்லைங்கிறது தான். அதனால தான் சொல்றேன், களம் இல்ல. ஒரே ஒரு விளக்கம் மட்டும், என்னோட முன்னுரை நீங்க முழுசா கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் சொல்லும்போது அதான் சொன்னேன், 4 முனை போட்டி இருந்தா கூட களம் அப்படித்தான் இருக்கா அப்படின்றத நம்ம கேள்வி. அதன் அடிப்படையில் தான் அந்த தலைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன்.